என் புருஷன் நான் மதிக்கிறவளா இருந்தா இந்த குழந்தை இருக்கக்கூடாது. அது ஏன் குழந்தைனா நீ கழிச்சிருவ. அதே மீறி நீ வச்சிருந்தா அது சத்தியமா என் குழந்தை இல்லடி. ஒன்றும் கவலைப்படாதீங்கம்மா, நல்ல விஷயம்தான். அவங்க கன்சீவா இருக்காங்க. அக்கா அக்கா என்னடி அக்கா, மணி ரொம்ப நேரம் ஆயிடுச்சு. மாமாவை இன்னும் காணுமே. என்ன மணி 9 தானே ஆகுது. துரை வர்றது 12 மணிக்கு தானே. இன்னும் 3 மணி நேரம் இருக்கு, வந்து சேருவான். துரை தான் வந்துட்டார் போல இருக்கு. இன்னைக்கு என்ன சீக்கிரமா வந்துட்டான், ஆச்சரியமா இருக்கு. ஏய் அண்ணே என்ன மன்னிக்கணும். எதுக்குப்பா? இன்னைக்கு கொஞ்சம் குடிச்சிருக்கேன். இன்னைக்கு மட்டுமா குடிச்சிட்டு வந்திருக்க? காரமா முடிச்சவனே. இன்னைக்கும் குடிச்சிருக்கிறேன். சரி எங்க அவனா எவ? எது? அதான் தர்ம பத்தினி. எங்க மாமா, ஏன் மாமா குடிச்சிட்டு வந்து கலாட்டா பண்றீங்க? பேசாம போய் படுங்க. சுந்தரி, நீ என் தெய்வம். நீ என்ன சொன்னாலும் கேட்பேன். நான் போகக்கூடாதுன்னு சொன்ன கல்யாணத்துக்கு அவ மீறி போயிருக்கிறா. என் மனசு எவ்வளவு கஷ்டப்படுது தெரியுமா? டேய், ஆர்த்தியை நான் தான் கல்யாணத்துக்கு போயிட்டு வர சொன்னேன். இப்ப என்னங்கிற? நீ சொன்னா அவ போயிடுவாளா? அவ எனக்கு பொண்டாட்டியா இல்ல உனக்கு பொண்டாட்டியா? என்னடா பேசுற? கல்யாணத்துக்கு போயிட்டு வந்து இத்தனை நாள் ஆகுது, இப்ப வந்து சண்டை இழுக்கிற? இந்த பாருமா, தப்பு எப்போ வேணா தட்டி கேட்கலாம். எங்க அவளை கூப்பிடு. ஆர்த்தி இங்க வாடி. டேய், இப்ப அந்த பொண்ணு என்ன தப்பு பண்ணுச்சு? கல்யாணத்துக்கு போயிட்டு வந்தது விட்றா. நல்லா இருக்குது நீ பேசுறது. அவ யார் கல்யாணத்துக்கு போயிட்டு வந்துருக்கிறா? என்ன ஒரு மனுஷனா மதிக்காதவங்க வீட்டுக்கு போயிட்டு வந்துருக்கிறா. நான் இன்னைக்கு இதை கண்டிக்காம விட்டேன்னு வை, அவள் தான் அப்படியே அந்த உறவு கொண்டாடலாம் ஆரம்பிச்சிருவா. அப்படியே அப்புறம் கட்சியில் என்ன ஆகும் தெரியல. தோ உன் பொண்டாட்டி மாதிரியே இவ்வளவு என்ன மதிக்காமே போயிடுவா. என்ன சந்தடி சாக்குல என்ன எழுதுற? நீ மனுஷங்க மனசுல ஏதோ பட்டுன்னு படிச்சு சொல்லிட்டேன் நான். சொல்லுவேன். நான் இவ்வளோ பேசுறேன்னா அவ ஏதோ வெளில வராளா பார்த்தீங்களா? ஏய் என்னடி வரியா இல்லையாடி? சரி வருத்தாவில்ல, நானே உள்ள வரேன், வா பார்த்துடலாம். ஏய் ஏய் என்னடி செவிடா நீ? நான் மூலையில் உட்காந்து சோ காட்டுறியா? அந்த கல்யாணத்துக்கு உன்னை போவேன் நான் சொன்னேன்லடி, அவரே அடி போனேன். அம்மா என்ன அம்மா? அம்மா ரொம்ப வற்புறுத்தி கூப்பிட்டாங்க, அதுக்காக தான் போனேன். ஏண்டி நம்ம நீ நடுத்தரில் நீங்கும் போது உங்க அம்மாவுக்கு உங்க அக்கா வற்புறுத்துன்னு தோணலையா? அவங்களும் விஷயம் தெரிஞ்சு சமாதானம் இருந்தாங்க. அம்மாக்கு எதுவுமே தெரியாது. ஐயா என்ன ஒண்ணும் தெரியாது? சரி தெரிஞ்ச அப்புறம் என்ன பண்ணாங்க? உங்க அம்மா உங்க அக்கா எல்லாம் உன்னை தலை மொழிட்டாங்க, அதை மட்டும் தெரிஞ்சுக்க. கடைசி வரை உன் கூட வர போறது தபாரு நான் தாண்டி, கட்டின புருஷன்டி. என் வார்த்தையை மீறி நீ போன முடியே. சரி எல்லாத்தையும் மீறி நீ போன, அந்த கல்யாணம் உருப்படியா நினைச்சா பத்தியா? ஆனந்தி அக்கா கல்யாணத்துக்காக தான் நான் போனேன், அது நல்லபடியா தானே நடந்தது. நல்லா சூப்பரா மல்பிரியா. அங்க என்ன நடந்துச்சுன்னு எனக்கு ஆணி வேற அக்கு வேற தெரியும். எனக்கு மட்டும் இல்ல, ஊருக்கே தெரிஞ்சு சிலிப்பா சிரிக்குது. மணமேடையில் அத்தனை பேருக்கு முன்னாடி உன் மூஞ்சில நல்ல கறிய பூசினால. இந்த அவமானம் உங்க குடும்பத்துக்கு ஓணுண்டி, நல்லா ஓணும். உங்க அக்காவுக்கு நல்லா துட்டு இருக்குதுன்னு திமிரு பிடிச்சி அலையிறாடி. அவளுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கலான்னு ஆசைப்பட்டா நடக்குமா? நடக்கவே நடக்காது. ஐயோ, நான் தெரியாதனமா இந்த கல்யாணத்துக்கு போயிட்டேன், என்ன விட்டுருங்க, என்ன டார்ச்சர் பண்ணாதீங்க. உண்மையை சொன்னா உனக்கு உடம்புல அப்படியே எரியுதா? கையில துட்டு இல்லைன்னா ஒருத்த கூட நம்மள மதிக்க மாட்டான், அதை மட்டும் புரிஞ்சுக்க. இனிமே ஆத்தால பார்க்க போறேன், உங்க அக்காவை பார்க்க போறேன்னு சொன்ன மாவுல அவள் தான் அப்படியே போக வேண்டியதான் சொல்லிட்டேன் நான். இந்த ஒரே ஒருத்தர் லாஸ்ட் வாழ்னிங்க உனக்கு சொல்லிட்டேன் நான். என்ன நினச்சுன்னு இருக்கிறேன் பண்றது பண்ணிட்டு எப்படி பாக்குற பச்சாவா? என் மூஞ்ச பாடுறாதீங்க. சுந்தரே எனக்கு ஒரு சின்ன உதவி. அது இது இந்த டிராவல்ஸ்லாம் கைவிட்டு போயிடுச்சு. சும்மாவே நான் இப்படி பொறுப்பு இல்லாமல் ஊர் சுற்றின்னு இருக்கிறது பழையபடி ஆட்டோ ஓட்டலான்னு பாக்குறேன் நான். ரொம்ப நல்ல முடிவு, அதையாச்சும் ஒழுங்கா செய். ஐயோ நான் ரெடி, ஆனா ஆட்டோ இல்ல, ஆட்டோ ஒண்ணு. சுந்தரி நீ எனக்கு ஆட்டோ வாங்க துட்டு குத்தன்னு வையன், நான் சும்மா சூப்பரா ஓட்டி உனக்கு நான் நினைச்சேன்டா. சோழியும் குடுமையும் சும்மா ஆடுமா? சும்மா இருடி. இந்த பார், என் தங்கச்சி கொடுத்த வரைக்கும் போதும்.
நீ பாட்டுக்கு இருக்கிற காசையெல்லாம் பிடிங்கிட்டு ஆட்டோ வாங்கிட்டு டொர்ருன்னு போயிடுவ. அப்புறம் நாங்க இருக்கிறதுக்கு இடம் கூட இல்லாம பிளாட்ஃபார்ம்ல தான் குடிசை போட்டு தூங்கணும். என்னன்னு இப்படி பேசுறீங்க? நான் உங்களெல்லாம் அப்படி விட்டுருவேனா? குஷ்டு பேசுறேன்னு நினைக்காதீங்க நீ. என் உயிர் வரையும் உங்களெல்லாம் வச்சு காப்பாற்றுவேன் நீ. கீச்சே, முதல்ல உன்னை காப்பாத்திக்கிற வழியை பாருடா. இந்த பார், உனக்கு ஆட்டோ வாங்கணும்னு தோணுச்சுன்னா அதோ அங்க கடப்பாறைய முழுங்கிட்டு செரிமான ஆகாம உட்காந்துட்டு இருக்கா பாரு உன் பொண்டாட்டி. அவகிட்ட போய் கேளு, வாங்கி தருவா. பேச வந்துட்டான். போடி அது இல்ல, ச்சீ, போடா. நான் போடி போடிங்கிறல்ல. இந்த பாரு, நான் சொன்னதை மீறி நீ அந்த கல்யாணத்துக்கு போயும் நான் ஏன் உன்னை விட்டு வச்சிருக்கிறேன் தெரியுமா? நான் சொன்னதும் பட்டுன்னு கர்ப்பத்துக்கு அழிச்சு பாரு, அதுக்காண்டி தாண்டி. இனிமே கவனமா சொல்லிட்டு நான் புரியுதா? நான் பாக்குறேன் அப்படியே பண்றதெல்லாம் பண்ணிட்டு உட்காந்துருக்கிறது புத்தியா பூனை மாதிரி. குட் நைட் பா. என்ன பயந்துட்டியா? என்ன வேணும்? நத்திங். அர்ஜுன், தேவையில்லாம பிரச்சனை பண்ணாதீங்க. நான் என்ன பிரச்சனை பண்ண? இது ஏன் ரூம்? என்னது? நம்ம ரூம். எங்க போற? விடுங்க அத்தை. அத்தை 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 அத்தை. ரேகா, என்ன இவ்வளவு பதட்டமா இருக்க? ஆதி, உங்க தம்பி நடந்துக்கிறது கொஞ்சம் கூட சரியில்லை. ரூமுக்கு வந்து பிரச்சனை பண்றாரு. போய் என்னன்னு கேளுங்க. வா வாயே கூட. நான் வரல, நீங்க போய் என்னன்னு கேட்டுட்டு வாங்க. வான்னு சொல்றல, வா. அர்ஜுன், இது ரேகாவோட ரூம். இருக்கட்டும். நீ எதுக்காக இங்க வந்து அவளை டார்ச்சர் பண்ற? இவ ஏன் பொண்டாட்டி? புருஷன் பொண்டாட்டிக்கு நடுவுல இதெல்லாம் கேட்கறதுக்கு நீ யாரு? என்னடா பிரச்சனை பண்றது? இந்த வீட்டுக்குள்ள வந்திருக்கியா நீ? நீ மிஸ்பிஹேவ் பண்ணா நான் பாத்துக்கிட்டு சும்மா இருக்க முடியுமாடா? யாரு? நான் மிஸ்பிஹேவ் பண்றேனா? ஏன் பொண்டாட்டி கைய நீ தான் புடிச்சிட்டு இருக்க. நீ தான் மிஸ்பிஹேவ் பண்ற. என் பொண்டாட்டிய நீ கூட்டிட்டு வந்து என்ன வெளியே போக சொல்ற? போக முடியாதுன்னு நான் சொன்னா அதுக்கு பேர் மிஸ்பிஹேவா? என்ன நியாயம் இது? இது பார், உன் கூட ரேகா வாழ விரும்பல. அப்பா அவ யார் கூட வாழ விரும்புறா? அர்ஜுன், இப்படி எல்லாம் குதர்க்கமா பேசாதீங்க. ஓஹோ, ஒரு டவுட்டை கிளியர் பண்ணிக்கலாம்னு நினைச்சா அதுக்கு பேர் குதர்க்கமா? உன்னை பத்தி எனக்கு நல்லா தெரியும்டா. நீ ஒரு குடிக்காரன். குடிச்சிட்டு வந்து ரேகாவை அடிப்ப. நீ குடிச்சிட்டு வந்து என்ன குடிக்காரன்னு சொல்ற? இது என்ன நியாயம்? அர்ஜுன், இது பாரு. இங்க என்ன சத்தம்? அத்தை, இவர் என் ரூமுக்கு வந்து தகராறு பண்றாரு. முதல்ல இவரை வெளியே போக சொல்லுங்க. என்னடா அர்ஜுன் இது? நான் ஏன் வெளியே போனோம்? நானும் இவ்வளவு கல்யாணம் பண்ணிக்கிட்டு இதே ரூம்ல தானே இருந்தோம். இது பாருங்க, அது பழைய கதை. புதுப்பிச்சு போ. அத்தை, என்னால இவரோட இருக்க முடியாது. ஆமாமா, ரெண்டு பேரும் ஒண்ணா இருந்தா அவன் குடிச்சு வந்து பழையபடி ரேகாவை அடிப்பான். முன்ன மாதிரி பிரச்சனை தான் வரும். பிரதர், நான் குடிக்கிறதெல்லாம் விட்டாச்சு. நீ உன்னோட கெட்ட சகவாசத்தெல்லாம் விட்டுரு. ஹே, என்ன எனக்கு அட்வைஸ் பண்றியா நீ? பாருமா, கெட்ட சகவாசத்தெல்லாம் விட்டுருன்னு சொன்னா உன் புள்ள ஏன் மேல கோவப்படுறான்? என்ன இந்த வீட்டுக்குள்ள குழப்பத்தை ஏற்படுத்துறதுக்குனே வந்திருக்கியா? இப்பதான் எனக்கு உண்மையிலே குழப்பமா இருக்கு. தப்பு செய்யறவங்களெல்லாம் விட்டுட்டு நீயே என்கிட்ட சண்டைக்கு வரியாமா? சரி, நீயே சொல்லு, இப்ப நான் என்ன பண்ணட்டும்? இவங்க ரெண்டு பேரும் இந்த ரூம்ல படுக்க சொல்லிட்டு நான் வேணா வெளியே போய் படுக்கட்டுமா? அர்ஜுன், பெத்தவ கிட்ட பேசுற பேச்சா இது? அப்ப புத்திமதி சொல்லி உன் மருமக கிட்ட ஒழுங்கா என் கூட குடும்பம் நடத்த சொல்லு. ரேகா, ராத்திரி நேரத்துல பிரச்சனை வேண்டாம். இப்போதைக்கு இந்த ரூம்ல படுத்துக்க. அத்தை, எதுவா இருந்தாலும் காலையில பேசிக்கலாம். நான் சொல்றது கேளு. என்ன என்னமா பேசுறீங்க? ஆதி, என்ன பண்ற நீ? இவ்வளவு எல்லாம் சும்மா எடுக்கணுமா? அம்மா, நான் சொல்றது கேளுமா? அடி. குட் நைட் பிரதர். பாத்தீங்களா எப்படி பண்றானே? உங்க முன்னாடி இப்படி பேசுறப்போ நம்ம இல்லாத நேரத்துல எல்லாம் என்ன பண்ணுவா?
படு. பொண்டாட்டி ஒரு 3 அடி தள்ளியே படு. ஏன்னா தூக்கத்துல கூட உன் கை கால் என் மேல படக்கூடாது. சரியா? பேட் நைட். மதுபால், இந்த ஏரியாவுல நீ எங்கப்பா இருக்க? 2 நாளா உன்னை தேடி நாயா அலையிற. அட்ரஸ் தெரியாம போன வாசனை பெய்யார அரைஞ்சிருவார. என்ன போய் தெரு தெருவா அலைய விட்டார. ஒருத்தர் இருக்கிறான். சார் சார் என்னையா? என்ன வேணும் சார்? இந்த ஏரியால மதுபால்னு. என்ன பாலு? பாலுனா ஆட்டுப்பாலோ மாட்டுப்பாலோ இல்லையா, மதுபால். மியூசிஷியன் அவர் இருக்காரா? மியூசியமா? அது எழும்பூர்ல இருக்கு. கெட்டுடுச்சு போ. சென்னையில ஒரு கண்ணையாவா? சார் மியூசியம் இல்ல சார், மியூசிஷியன். அதாவது ஒரு இசைக்கலைஞன், பியானோ வாசிக்கிறவரு. ஓ அவரா? ஸ்ட்ரைட்டா போய் பீச்சாங்கை பக்கம் திரும்ப, அங்க குச்சிங்களா இருக்கும். அதையும் தாண்டி போனா 2 மாடி வீடு இருக்கும். அதுல 2வது மாடி வீடு தான் மதுபால். நீ கேக்குற மதுபால் வீடு. ஓகே சார், தேங்க்ஸ் பா. இப்படி வா. என்னப்பா? தேங்க்ஸ் எல்லாம் நீயே வச்சுக்க. டீ செலவுக்கு பணம் கொடு, அது போதும். டீ செலவுக்கா? பரவாயில்ல, அட்ரஸ் எல்லாம் சொன்னா தேங்க்யூ. இந்தப்பா. என்னது இது? 5 ரூபாய். யோ, நீ டீ செலவுக்கு தானே கேட்ட? 100 ரூபாய் கொடு. 100 ரூபாவா? ஓ, நீ அந்த செலவுக்கு கேட்டியா? பரவாயில்ல, இந்தப்பா. தேங்க்ஸ் நண்பா, பட்டா. சரிப்பா, அந்த 5 ரூபாய் டிப்ஸ். டிப்ஸா? அட பாவி, நேரா டாஸ்மாக்கு தான் போறானா? போயும் ஒரு குடிகாரங்கிட்ட மாட்டிக்கிட்டேனே. 105 ரூபாயும் பறி கொடுத்துட்டேன். என் நேரம். பால், மதுபால். சார் யாரு? உள்ள வரலாமா சார்? அதான் வந்துட்டீங்களே, சொல்லுங்க. சார், நான் உங்க தீவிர ரசிகன் சார். தேங்க்ஸ் சார், எனக்கு சின்ன வயசுல இருந்தே மியூசிக்னா ரொம்ப பிடிக்கும் சார். முதல்ல கிட்டார் கத்துக்கணும்னு தான் நினைச்சேன். ஆனா அதுல அந்த கம்பி, அதான் மேல இருந்து கீழே வரைக்கும் நிறைய கம்பிங்களா இருக்குமே, எங்க அது என் கையை கிழிச்சிடுவோன்னு பயமா இருந்தது. அதை விட்டுட்டு வேற ஏதாவது இன்ஸ்ட்ருமெண்ட், பியானோ கத்துக்கலான்னு நான் முடிவு பண்ணேன். சார், இது ரொம்ப ஈஸி இல்லையா சார்? சும்மா கோட் சூட் போட்டுக்கிட்டு சேர் மேல உட்காந்துக்கிட்டு நல்ல சௌகரியமா டொங் 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 டொங்னு வாசிக்கிட்டே இருக்கலாம். ஆமா, பெட்ரூம்ல படுத்துக்கிட்டு கூட வாசிக்கலாம். கிட்டத்தட்ட என் நிலைமை அதே நிலைமை தான். சார், நீங்க மதுபால் தானே? நீங்க ரசிகன் சொல்றீங்க, என்னோட பேர் தெரியாதா? தெரியும் சார், தெரியும். இருந்தாலும் ஒரு டவுட், உங்க பேரு? மதுபால் தான். அப்பாடா. சார், எப்போ சார் எனக்கு இந்த ஹார்மோனியம் கத்து கொடுக்க போறீங்க? ஐம் சாரி, ஐ மீன் த பியானோ. நான் ஸ்டேஜ் ஷோக்காக பெங்களூர் கிளம்பிட்டு இருக்கேன். அப்போ என் பியானோ கிளாஸ்? சார், நான் ரொம்ப ஈஸியா கத்துப்பேன் சார். ஏற்கனவே நான் டைப்பிங் கிளாஸ் எல்லாம் போயிருக்கேன். நீங்க வேணும்னா பாருங்க. இப்போ வாசிச்சிடறேன் பாருங்க. ASDFGHJKL செமிகோலன். கையை எடுங்க. ஏன் சார் சுத்தி விட்டீங்க? அப்பாடா. வாட் யூ திங்க் ஆஃப் மை மியூசிக் நாலேஜ்? உங்களுக்கு பியானோ ஈஸியா வரும், நான் ஒத்துக்கிறேன். முதல்ல இடத்த காலி பண்ணுங்க. சார், கோச்சுக்காதீங்க சார். நான் ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்டை பார்த்தா வாசிக்காம விட மாட்டேன். அதான் கொஞ்சம் உணர்ச்சி வசப்பட்டேன், மன்னிச்சுக்கங்க. சார், இது யாரு சார் இந்த போட்டோல? உங்க வைஃபா? இது உங்களுக்கு அனாவசியமான கேள்வி. ஓ, சிஸ்டர். வெளியே போறீங்களா? சார், நீங்க ஊருக்கு வேற போறேன்னு சொன்னீங்க. Shall I help you? உங்களுக்கு நான் ஹெல்ப் பண்ண வேண்டிய நிலையில இருக்கீங்க, நீங்க எனக்கு ஹெல்ப் பண்றீங்களா? சார், உங்களை பார்க்கணுங்கிற ஆர்வத்துல நான் கொஞ்சம் வண்டியை வேகமா ஓட்டிட்டு வந்தேன். ஸ்லிப் ஆகி கீழே வந்ததுல ஒரு சின்ன ஆக்சிடென்ட், மற்றபடி ஒன்றும் இல்லை. நான் உங்களை ஹெல்ப் பண்ணி ஆகணும். ஐ எம் எ ஸ்டூடெண்ட், ஐ வாண்ட் டு ஹெல்ப் யூ. யா. அப்படியா? அப்ப இந்த பெட்டி எடுங்க. சார், எடுங்க. இது தேவையா எனக்கு?
குரு பக்தி குரு குருக்காக ஐயோ 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 சார் என்ன சார் பொட்டி இந்த கணக்குது இது சூட் கேஸா இல்ல மினி பீரோவா உள்ள நிறைய புக்ஸ் இருக்கு பார்த்து இவ்வளவு எடுத்துட்டு போங்க. படிப்பீங்களா நான் சாவி எடுத்துட்டு வந்துடுறேன். அட பாவி கிரி நல்லா மாட்டிக்கிட்டியடா பரவாயில்ல தள்ளிடும் வாங்க வாங்க என்னது இது வண்டியை காணோம் வருது வருது எப்பா ஆட்டோவரா கொஞ்சம் இறங்கி வந்து உதவி பண்ணக்கூடாதா கையால் ஆகாதவன் நான் தூக்கிட்டு வரேன் நீ எல்லாம் வழங்க மாட்டேன் சாரி சார் கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. பரவாயில்ல பரவாயில்ல நானே இப்பதான் ரெடி ஆனேன். இசை குரு நானும் உங்க கூட ஸ்டேஷன் வரைக்கும் வரட்டுமா? வேண்டாம், உங்க உதவிக்கு ரொம்ப நன்றி. சார் நீங்க எப்போ சார் வருவீங்க? வரத்துக்கு 10 நாள் ஆகும். 10 நாளா? அப்போ இன்னைக்கு தேதியில இருந்து 10 நாள்னா 29ஆம் தேதி தான் வருவீங்களா? என்னடா இது ஆட்டோவே காணோம். கணக்கு போட்டு பாக்குறதுக்குள்ளே போயிட்டா. ஹலோ பாஸ் பாஸ் நான் கிரி பேசுறேன் பாஸ். சொல்லு பாஸ் மதுபால் இருக்கிற இடத்த நான் கண்டுபிடிச்சிட்டேன். எங்க எந்த ஏரியால இருக்கான்? குப்பத்துல இருக்கான் பாஸ். ஏய் நீ எவனையாவது தப்பா அடையாளம் காட்டின உன்னை கொன்னுடுவேன். அவன் எப்படி நான் குப்பத்துல இருப்பான்? குப்பத்துல தான் இருக்கான், ஆனா ஒரு சின்ன மாடி வீட்டுல. பாஸ் வீட்டுக்குள்ள மேனகா மேடமோட போட்டோ அப்படியே தொங்கிட்டு இருந்துச்சு. கன்ஃபார்மா நீங்க சொன்ன அந்த மதுபால் இவன் தான். நல்லா விசாரிச்சிட்டியா? நல்லா விசாரிச்சிட்டேன் பாஸ். அப்போ அந்த ஆளோட அட்ரஸை நோட் பண்ணிட்டு வந்துரு. பாஸ் எனக்கு தான் கட்டிட இருக்கிற இடமே தெரியுமே. அதிகமா பேசாத, என்ன சொல்லிருக்கணும் அதை மட்டும் செய். இது பாருகிறே, முடிஞ்சா அவரோட போட்டோ மத்த டீடைல்ஸ் எல்லாமே கலெக்ட் பண்ணிட்டு வா. அவன் ஏதோ ஒரு ஸ்டேஜ் ஷோக்காக பெங்களூர் போயிருக்கான். அவன் வரதுக்கு ஒரு 10 நாள் ஆகுமா? வந்ததும் போட்டோவும் மொபைல் நம்பரும் வாங்கிட்டு வந்துட்டுமா? இப்போ என் எதிரில இருந்தா உன்னை அடிச்சே கொன்னுடுவேன். கேட்டுதான் எல்லாத்தையும் வாங்குவியா? வீட்டுல அவனை தவிர வேற யாரும் இருக்கான்? யாரும் இல்ல பாஸ். அப்புறம் என்ன? உள்ள பூந்து நமக்கு தேவையான எல்லாத்தையும் அள்ளிட்டு வந்துரு. என்னடா ஒண்ணும் இல்ல பாஸ், நான் எடுத்துட்டு வரேன் பாஸ். ஓகே. என்னடா இது? ஓகே உள்ள பூந்துட வேண்டியதான்.